ரியல் எஸ்டேட் சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு இன்று அறிவிக்கும் என தெரிகிறது. முதல் கட்டமாக யூனியன் பிரதேசங்களான சண்டிகர், அந்தமான், டாமன் டையூ, தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, லட்சத்தீவுகள் ஆகியவற்றில் அமல்படுத்தப்பட உள்ளதாக டெல்லியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சட்டத்தின்படி கட்டுமான நிறுவனங்கள் ஒப்பந்த காலத்தை தாண்டி வீட்டை ஒப்படைக்க காலதாமதம் செய்யும் காலத்துக்கு 12% வட்டியை வாடிக்கையாளருக்கு தர நேரிடும். விதிமீறலில் ஈடுபடும் கட்டுமான உரிமையாளர்கள், முகவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கவும் ரியல் எஸ்டேட் சட்டத்தில் வகை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ரியல் எஸ்டேட் துறையை முறைப்படுத்த புதிய ஆணையத்தையும் ஏற்படுத்தவும் இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டிருக்கிறது. ரியல் எஸ்டேட் துறையை முறைப்படுத்தும் இந்த சட்டம் கடந்த மார்ச் 10ஆம் தேதி மாநிலங்களவையிலும் 15ஆம் தேதி மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. நாட்டின் கட்டுமானத் துறையில் முக்கிய சீர்திருத்தமாக கருதப்படும் இந்த சட்டத்தால் வீடு மனை வாங்கும் வாடிக்கையாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.